அண்மை செய்தி துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளானதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளாயிருந்ததாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ஓடுபாதையின் தடுப்பு சுற்றில் மோதிய பதைபதைக்க வைக்கும் காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன் வணக்கம். தற்பொழுது துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளாகி இருப்பதாக வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். துபாயில யூரோப்பியன் 24 ஹெட் சீரியஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில நடிகர் அஜித் குமார் கார் ரேஸ்ல பங்கேற்கிறார். இதற்காக கடந்த சில காலங்களாக ஆயத்தமாகி வந்தவர் இன்று முதற்கட்ட பயிற்சியை மேற்கொள்ளும் போது அவரது கார் கடும் விபத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய காட்சிகள் இணையதளத்துல தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அஜித் குமார் ரேசிங் என பெறக்கூடிய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல அந்த காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்திலிருந்து தப்பியிருக்கக்கூடிய அஜித் குமார் காயங்கள் ஏதுமின்றி அந்த காரிலிருந்து வெளிவரக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. முதற்கட்டமாக அவரது கார் விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக கடந்த சில மாதங்களாகவே இந்த யூரோப்பியன் சீரீஸுக்காக அவர் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு வந்ததை பார்க்க முடிந்தது. போர்ச் 992 GT3 கிளப் எனப்படக்கூடிய அந்த போட்டிக்காக அவர் தயாராகி வந்து கொண்டிருந்தார். அவரது காருடைய புகைப்படங்கள் காணொலிகள் அண்மையில வெளியிடப்பட்டிருந்தது. அதுல தமிழ்நாடு அரசுடைய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோ இடம்பெற்றிருந்தது. துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில இன்னும் ஓரிரு நாட்கள்ல துவங்க இருக்கக்கூடிய அந்த போட்டிக்கான பிராக்டிஸ் ட்ரையல்களை அந்த டிராக்ல ரேசர்கள் செய்வார்கள். அந்த அடிப்படையில துவக்கப்பட்ட அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல அந்த பிராக்டிஸ் ட்ரையல்ல இந்த விபத்து நேரிட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. துபாயில ஏற்பட்ட இந்த விபத்தின் காட்சிகள் அதிகாரப்பூர்வமாக அஜித் குமார் ரேசிங் எனப்படக்கூடிய அவர்களது எக்ஸ்தல பதிவிலேயே பதிவிடப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் அதிர்ஷ்டவசமாக அவர் எந்த ஒரு விபத்தும் எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் சுயநிலையின்படி அவர் வெளியேறுவ காட்சிகளை பார்க்க முடியாது. ஆனால் கார் என்பது கிட்டத்தட்ட 30% அளவிற்கான சேதத்தை சந்தித்திருக்கிறது. ஒரு பரபரப்பின் காட்சிகளாகவே அந்த காட்சிகளை பார்க்கும்போது நம்மால் தெரிய வருகிறது. இருந்தபோதும் தொடர்ந்து அவர் ரேசிங் ஈடுபடுவார் என்பது தெரிய வருகிறது. இது போன்ற விபத்துகள் கார் ரேசிங் ட்ரையலின் போது நடைபெறுவது வழக்கம்தான். இருந்தபோதும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித் குமார் மீண்டும் ரேசிங்ல ஈடுபட இருக்கிறார் என்ற செய்தி வெளிவந்தவுடன் அவரது கவனமும் அதிகமாக அதிலே இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து இணையதளத்துல பெரும் வைரலாக மாறி இருக்கிறது. ரசிகர்களிடையே அஜித் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை அந்த செய்தி வெளிப்படுத்தியிருக்கிறது. மணிகண்டன், இந்த விபத்தை தொடர்ந்து அஜித் மீண்டும் கார் ரேஸில் தொடர்ந்து பயணிப்பாரா? அவருக்கு உடல் அளவில் ஏதும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? முதற்கட்ட தகவலின்படி அவருக்கு உடல் அளவுல சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயல்பாகவே இது போன்ற கார் ரேஸ் போன்ற ஸ்போர்ட்ல இது போன்ற விபத்துகள் என்பது தவிர்க்க முடியாததாக ஆகி வருவதாகவே தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமாக கார் ரேஸ் போன்ற ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்ல இது போன்ற நிலைகள் அவ்வப்போது ஏற்படுவது வழக்கமாகி வருகிறது. இந்த நிலையிலும் கூட பிராக்டிஸ் ட்ராக், அதாவது ஒரு டிராக்ல ஒரு கார் ரேசர் விளையாடுவதற்கு முன்பாக பிராக்டிஸ் ட்ரையல் என்பதை மேற்கொள்வது வழக்கம். அந்த அடிப்படையில தான் அஜித் இந்த போட்டிக்கான பிராக்டிஸ் ட்ரையலை மேற்கொண்டு வந்ததாகவும் இந்த பிராக்டிஸ் ட்ரையல தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் கார் பந்தயத்தின் பயிற்சியின் போது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக காணொலியின் மூலமாக அந்த பதிவுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் பெரிய அளவிலான காயங்கள் ஏதுமின்றி அவர் அதிர்ஷ்டவசமாக தற்போது வெளியேறி இருக்கிறார். இனிவரும் நாட்கள்ல இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் இது போன்ற விபத்துகள் கார் ரேசர் டிராக்ல ஓட்டக்கூடிய ரேசர்களுக்கு இயல்பான ஒன்றாகவே பார்க்கப்படுவதாக கார் ரேசிங் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.